இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்துக்கு இந்த புறையோடி போன இந்த திராவிடியா சித்தாந்தத்தில் வந்த பாஜகவெல்லாம் காலி பண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அண்ணாமலை அவசியம் தேவை. அதனால் அண்ணாமலை வரவுக்காக வரணும். அவர் வந்தார்னா வாழ்த்துக்கள். நானும் அவருக்கு பக்கம் தான் சொல்லிட்டேன், அதை உறுதியப்படுத்துகிறேன். அவர் கண்டிப்பாக தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய இது. யாருக்கு ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜக தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டதுன்னு தெரியும். ஆனால் பாஜக காரனுக்கு மட்டும் அது தெரியலைன்னா மூளையில் எங்கேயோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். இது இப்போவே இன்னைக்கு காலையில் உள்ள நியூஸே என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு சில முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். அதுக்கு திமுகவினுடைய எம்பிக்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது, அதை பயன்படுத்துறதை நோக்கி காய நகர்த்துறாங்கிறது காலையில் பத்திரிகை செய்தி. இன்றைய சூழ்நிலையில் அவருக்கு ஒரு நெருக்கடியான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை தான் தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிற நிலைமைக்கு அவர் வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியல. இப்போவும் அவர் கடைசி என்ன கேட்டிருக்காரு 2 டேர்ம் கொடுக்குறதுங்க. ஓரளவுக்கு பிஜேபிக்கு 2.97% ஓட்டு இன்னைக்கு கிடச்சிருக்குன்னா அது கடைசியில் அண்ணாமலை பண்ண பிரச்சாரம். அதிமுகவுக்கு ஒரு 47 எம்எல்ஏ கிடச்சிருக்காங்கனாலும் அது அவருக்கு புண்ணியம், அவர் போட்ட பிச்சைன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நொந்து போயிருக்கார் அவர். அந்த தேர்தல் ரிசல்ட் வந்த நாளெல்லாம் சந்தித்த ஆட்கள்கிட்ட அவர் பேசின வார்த்தைகள்லாம் இதான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த வார்த்தை அப்படி சொல்கிறேன், நீங்கள் ஒரு 6 தொகுதியில் நடக்கும் போது இடைத்தேர்தல், இல்லைன்னா விராலிமலை சேர்த்து அந்த விஜயபாஸ்கரையும் சேர்த்து 7 தொகுதியில் நடக்க போகுதுன்னா 7ல் ஒரு 4 தொகுதி அண்ணாமலை வைக்கக்கூடிய கூட்டணியில் வெற்றி பெற்று அண்ணாமலையும் அதில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகும்போது எதிர்காலம் என்னவா இருக்கும், தமிழகத்தில் அரசியல் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னாலே அவருடைய கிராஃப் அடுத்த லெவலுக்கு போயிடும். உடனே மக்கள் பார்வை இந்த பக்கம் போயிடும். அதே சமயத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தேசியவாதி சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார் என்ன சார் கருப்பு பேண்ட் சோப்பு சட்டை, பிஜேபி திமுகவோட கூட்டணி வைக்க போகிறாங்கல்ல, உண்மையா சார்? அது ஆமாங்க, பிஜேபி திமுகவோட அடுத்து கூட்டணி வைக்க போகிறாங்க. அதாவது கருப்பு பேன்னு இதெல்லாம் சிவனுக்குள்ள கலர், இது கருப்பெல்லாம். அதனால இதுக்கும் திமுகவுக்கும் திகாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களெல்லாம் கருப்பு இதை தான் பயன்படுத்துவாங்க. இல்லை நம்ம ஏரியாவில் நீல நிறத்தையும் பயன்படுத்துவாங்க. இல்லை காவி, கருப்பு, நீலம் எல்லா கலரும் நீங்கள் நவக்கிரகங்கள் எடுத்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தான் நிற்கும் அது. அதனால் இதெல்லாம் இந்துக்கள் பாரம்பரியமாக நம்ம முன்னோர்களெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்த கலர் தான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக வைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அது இப்போவே இன்னைக்கு காலையில் உள்ள நியூஸே என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு சில முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். அதுக்கு 2/3 மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் தேவைப்படுது. அதுக்கு திமுகவினுடைய எம்பிக்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது, அதை பயன்படுத்துறதை நோக்கி காய நகர்த்துறாங்கிறது காலையில் பத்திரிகை செய்தி. நான் சும்மா இட்டுக்கட்டி எழுத சொல்லலை, பத்திரிகையிலே செய்தி வருது. ஏற்கனவே இதை 2-3 நாளாவே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு அரசியல் பார்வையில் ஒரு இது இருக்க தான் செய்யுது. இது தவிர்க்க முடியாது தான், தேவைப்படுது. பிஜேபிக்கு பெரும்பான்மை மேலே எண்ணிக்கை தேவைப்படுது. அந்த அடிப்படையில் போவாங்க. திமுகவுக்கு வேறு போக்கடே இல்லை, எங்கே போவோம் என்னமே இல்லை. உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்போ? இது திமுக பாஜகவோட போகுதுங்கிறீங்க சொல்கிறோம். நம்ம எப்படி பேசியிருப்போம், அவங்களுடைய பிரதானமாக எதிர்த்து சண்டை போட்டேன். என்ன பிஜேபியில் நிர்வாகியாக இருக்கேனா? அப்படி எதுவும் கிடையாதுண்ணா. அப்படி நிர்வாகியாக இருந்தால் என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருக்க மாட்டாங்க. பிஜேபியில் சின்ன உறுப்பினர்கள் எல்லாம் பிடிச்சி கட்சியை விட்டு நீக்கும்போது சின்னப்பா கணேசனை மட்டும் நீக்க மாட்டாங்களா? இல்லை, அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நாளைக்கு திமுகவோட உறவு, ஏன்னா திமுகவுக்கு வேறு வழி இல்லை. போய் ஒரு தேசிய கட்சியோட தயவு வேணும். இந்த பக்கம் காங்கிரஸ் பக்கம் போக மாட்டாங்க, இது நேச்சராகவே இருக்குது. ஆனால் இங்கே பிஜேபி ஜெல்லாயிரும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மக்களும் சரி ரைட்டு ஓகே அப்படின்னு தான் போவாங்க. ஏன்னா பிஜேபி திமுக பெருசாக தெரியக்கூடாது. பட் உங்களை மாதிரி தேசியவாதிகள் உள்ள மூத்த தலைவர்கள்னு இருக்காங்கல்ல, ஒரு 6-7 பேர், அவங்க சுய லாபத்துக்காக பாஜகவை எவ்வளவு பெரிய குழி தோண்டி புதைக்கணும்லாம் புதைப்பாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை திமுக கூட போனால் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா, இல்லை அதிமுக கூட போனால் சீட்டு கிடைக்குமா. அதிமுக கூட சீட்டு கிடையாது போன உடனே கூட்டணின்னு சொல்லி முடிவானோன்னா தமிழிசை அவங்க
ட்விட்டர் பக்கத்துலேயே பேஜிலேயே பின்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பொன்னாடை பொறுத்ததை வச்சுட்டாங்க. மோடியாவது கீடியாவது தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா வினோத் பி செல்வமும் எஸ்ஜே சூர்யாவும் இல்லை பிஜேபியில் இப்போ அடுத்து போட்டிக்கு வர போகிறாங்களே, நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களே திமுகவை இப்போ விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, எல்லாருமே விரும்ப தான் செய்வாங்க. நீங்கள் இல்லை எஸ்சி சூர்யாவை பற்றி எனக்கு நீங்கள் சொல்ல கருத்தில் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. மற்றபடி உள்ள தலைவர்கள்லாம் பெரும்பாலும் அவங்க திமுகவோட கூட்டணின்னு உடனே ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்களா, இல்லை வேற கட்சியில் போய் சேர்ந்துருவாங்களா, வேற ஒரு ஆள் சொல்லி அதை விரும்புகிறாங்களா சார்? அதை விரும்புகிறாங்களா நான் கேட்க. அவங்க வந்து குதிரை இன்னொரு குதிரையில் சவாரி பண்ணி தான் நம்ம வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கட்சியை வளர்த்து அப்போ சுயலாபத்துக்காண்டி நான் வெற்றி பெறணும். பிஜேபியை வளர்த்து அதன் மூலமாக நம்ம வந்து நான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சவங்க எல்லாமே பிஜேபியினுடைய விழுதுகளாக இருக்காங்க. அவங்க எல்லாம் அஸ்திவாரமாக இருக்காங்க பிஜேபியில். நானும் அதில் ஒரு ஆள். ஊரில் கடந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அதை காவி வாங்கி சோத்தில் எழுதிட்டு தெரிஞ்ச ஆள். காவின்னு தெரியுங்களா? அதாவது காசு இல்லாமல் 2 ரூபான்னு நினைக்கிறேன் 1 கிலோ காவி. நீளம் வந்து 12 ரூபா. நீளம் 1 கிலோ நீளம் வாங்கினா 12 ரூபா. அந்த நீளம் வாங்குறதுக்கு 12 ரூபா இல்லாமல் ஒரு 6 ரூபா கிடச்சுன்னா 3 கிலோ காவி வாங்கி சோறு பூரா பிஜேபின்னு எழுதி போட்டு தெரிஞ்சதில் நானும் ஒரு ஆள். யார்கிட்டையும் 5 பைசா நம்ம வாங்கினது கிடையாது. வாங்கும்போது தான் நம்ம எல்லாம் படிட்டு இருந்தோம் ஊரில். இதெல்லாம் 90களுக்கு முன்னாடி. இதை மாதிரி பல லட்சம் பேர் பிஜேபியில் அப்படியே அஸ்திமரமாக புதஞ்சிருக்காங்க. இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, நான் ஒரு வெளிப்படையாக இப்போ இன்னொன்று கேட்குறேன்னே, மதன் குமார்னு சொல்லி மேஜர் இருக்கார்ல, அவர் வந்து அவர் பேசுறது அவர் செயல்படுறது இதெல்லாம் யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு தான் லாபம். அவரை ஏன் வேட்பாளராக விடக்கூடாது? எழுத்தாளர் பிரபாகர் இருக்கார்ல, அவர் பேசுறது எழுதுறது இதெல்லாம் யாருக்கு ஆதாயமாக போகுதுன்னு நினைக்கிறீங்க? தேசிய சிந்தனை தானே, தேசியவாதி தானே. அவரை ஏன் பிஜேபியில் ஒரு வேட்பாளராக பரிசீலனை பண்ணக்கூடாது? அதே தேர்தலுக்கு செலவு பண்ண மாட்டாங்களோ என்னமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, அவங்கள நீங்கள் அதாவது இவர் அர்ஜுன் சம்பத் இல்லைன்னா அந்த ராம ரவிக்குமார் இந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம் பிஜேபிக்காக பிஜேபி வந்து வெற்றி பெறதுக்காக உழைக்கணும். ஆனால் அவங்க இதுக்கு தான் உழைக்கிறாங்கிறது இந்த ஜென்மங்களுக்கு தெரியாத. நான் ஏன் ஜென்மங்கள்லையும் கடுமையாக சொல்கிறேன்னா அப்படி தான் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வந்து பாஜகவினுடைய மாநில அளவில் உள்ள பொறுப்பாளர்கள் வந்து பிஜேபி அலுவலகத்துக்கு கமலாலயத்துக்கு வரும்போது தான் காரில் வந்து பிஜேபி கொடியை கட்டுவாங்க தெரியுமா? வேறு இடங்களுக்கு போகும்போது பிஜேபி கொடியே கட்ட மாட்டாங்க. நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பிஜேபி சிம்பலை இதில் வச்சுருப்பாங்க. சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருப்பாரு. ஆனால் நீங்கள் மற்ற தலைவர்கள் எடுத்துப்பாங்க, அதை கூட வைக்க மாட்டாங்க சார். தாமரை சிம்பலை சட்டையில் வைக்கிறதே அவமானம்னு நினைக்கிறவங்க தான் பாஜகவில் இப்போ முன்னணி மூத்த தலைவர்கள். இந்த பீத்த தலைவர்களை வச்சு என்ன கட்சி எப்படி வளர்ப்பீங்க? எப்படி வளர்ப்பீங்க? கட்சி வரணும். கட்சி வந்து நாளைக்கு தமிழகத்தில் வந்து பாஜக வந்து ஆட்சிக்கு வரணும். அதன் மூலமாக தமிழகத்தில் வந்து நம்ம தேசிய சித்தாந்தம் வளரணும். இங்கே வந்து இந்த மிஷினரி கும்பல்களுடைய இதுவும் ஜிகாதிகளுடைய பின்புலத்தில் தான் இங்கே திமுகவும் இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கு பெரும்பாலும். அதிலிருந்து மாற்றம் வரணும். இங்கே ஒரு ஆன்மீக மண், இது பழையபடி அது புத்துணர்வு பெறணும். இந்த மாதிரி எந்த சிந்தனையும் கிடையாது. யாராவது ஒரு பாஜகவினுடைய மூத்த தலைவர் 1-2 பேர் விதிவிலக்காக இருக்காங்க, விட்டுருங்க. அவங்கள தவிர பாக்கி எல்லாரையும் எடுத்து பாருங்கள். எல்லாருமே சம்பாதிச்சிருக்காங்க. எப்படி சம்பாதிச்சாங்க? ஒரு எம்எல்ஏ இருந்தால் உடனே 1000 கணக்கான கோடியிலெல்லாம் சம்பாதிக்க முடியுமா? இல்லை, எனக்கு அது புரியலை. அப்போ அவங்க நோக்கம் என்னது? அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அவங்க பொருளாதார நிலவை என்னன்னு பாருங்கள், இன்னைக்குள்ளதை பாருங்கள். அப்போ எல்லாமே திமுக திராவிடியா பாஜக சார். அதுக்கு மேலே இவங்களே சொல்கிறது சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோடு உறவு வைத்து பாஜகவை கட்டமனா ஆக்கிவிட்டார்னு சொல்லி பேசின வாய்க்கெல்லாம் நாளைக்கு திமுகவோடு இனிமேல் விரும்புகிறாங்க. வினோத் பி செல்வம்லாம் விரும்புகிறாரு. பேட்டி கொடுக்கறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. தலைமைக்கு நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஏன் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறார் என்ற கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, ஏங்க அடுத்தடுத்து நாங்கள் ரெடி, நாங்கள் மோடியை நம்பி தாங்க வந்தோம், எங்களுக்கு தெரியுங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அப்போ தலைவருக்கான சீட்டில் அவரும் போட்டி போட்டாங்கிறது தெரிய வருது. ஆசைப்படலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு கிடையாது. ஓகே, அது அவருடைய விருப்பம். வாழ்த்துக்கள் சொல்லி விடுங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? நாளைக்கு இந்த வாய்க்கெல்லாம் என்ன பேசிச்சுன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவோடு உற வைத்து எங்களை வந்து பார்லிமெண்ட்ல தோக்கடிச்சிட்டாரு, டையை போட்டாரு அப்படிங்கிறாங்களா. இன்னைக்கு அவங்க எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி பேசுவாங்க? அண்ணா திமுக கூட சண்டை போட்டு பாஜக போன பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாம. அப்ப அண்ணா திமுக தொண்டை காரி துப்புல தப்பு இல்லை. நான் என்ன கேட்கிறேன், அண்ணா திமுக தொண்டை காரி துப்புறது தப்பு இல்லை. உங்களால தானே நாங்க நாசமா போனோம், உங்களால தான் தெருவுக்கு வந்த பாஜக கூட சேர்ந்து நான் கட்டம்னா போனோங்கிறத நிரூபிக்கிறாங்கல்ல. அப்படிங்கிறது உண்மை வருதா? என்ன சொல்கிறேன்னா, இந்த இப்படி பேசுகிறாங்கல்ல, அதில் எத்தனை பேர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தாங்க? அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் சொன்னபடியே வினோத் பி செல்வத்தை எடுத்துடுங்க, இல்லைனா மற்ற இந்த தமிழிசை எடுத்துடுங்க, இல்லைனா மற்ற ஆட்களை எடுத்துடுங்க. அதில் வானதி வந்து போட்டியிடலை, விட்டுருங்க. மற்றவங்களெல்லாம் எடுத்துடுங்க, எல்முருகன் வரைக்கும் எடுத்துடுங்க. இவங்க எல்லாம் வந்து 2024 என்ன கூந்தலுக்கு போட்டிட்டாங்க. நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சாதான் இல்லை, உங்களுக்கு உடன்பாடு இல்லைல்ல. அப்போ எனக்கு நான் அந்த எலெக்ஷனில் நிற்கலை, ஸ்கிப் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து வேறு யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு எலெக்ஷனில் நின்னீங்க? அப்படின்னா அங்கேருந்து ஒரு பல கோடிகள் வரும்.
அதை நம்ம வாங்கிக்கிடலாம். ஒரு சில கோடிகளை வந்து தமிழிசைக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்தையும் வந்துச்சுல்ல, இந்த பணத்தை வந்து இவர் எடுத்துக்கிட்டாரு அவர் எடுத்துட்டாருலாம் சொல்லி சண்டை போட்டு கிடந்தாங்கல்ல, இது உண்மை. பணம் வரும், அதை பதுக்கணும். அதே மாதிரி எலெக்ஷனில் நிற்கிற ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்து வசூல் பண்ணணும். அது தமிழகம் முழுக்க எல்லாருமே இதை பண்ணியிருக்காங்க. பண்ணலைன்னு சொல்லாதுங்க, எல்லாருமே. அதில் அப்பாவித்தனமாக இருந்தாலும் நம்ம அண்ணாச்சி எம்ஆர் காந்தி. அவர் 2021 தேர்தலில் அவருக்கு வந்து பிஜேபியிலேருந்து சில இதில் இந்த இதெல்லாம் செலவுக்குன்னு ரூபா கொடுக்கும்போது அவ்வளோ தேவையான்னு கேட்டுறாள் அவர். அப்படியா, இவ்வளோ கொடுக்கணுங்களா, இவ்வளோ செலவு பண்ணணுமா, செலவு பண்ண எதுக்கு பண்ணணும்னு கேட்டாள் அவர். ஏன்னா அவர் செருப்பே போடாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவரையும் துவக்க வச்சு விட்டீங்க, அவ்வளோ தாங்க, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மற்ற எல்லாருமே அவங்க கரெக்ட், அது ஒரு வியாபாரமும் வச்சுருக்காங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தாச்சு, வந்த உடனே எலெக்ஷனில் நிற்க வேண்டியது, அதில் ஒரு 10-20 கோடி ரூபாயை அடிக்க வேண்டியது, அப்படியே சேஃபாக உட்கார வேண்டியது, அப்படியே காரில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு சுற்ற வேண்டியது. அடுத்து எம்பி எலெக்ஷன் வரும், அதில் இதை விட ஹெவியான அமௌண்ட் கிடைக்கும், அப்படியே அதில் பண்ண வேண்டியது. இப்படி தான் கடந்த பல தேர்தல்களாக பாஜகவில் இருக்குது. 2014 வந்து நான் வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்துச்சு. நாகர்கோவில், உண்மையை நான் உடச்சே பேசுகிறேன். நாகர்கோவிலில் பாராளுமன்ற தேர்தலில் பொன்னாருக்காக நான் அங்கே போய் இருந்து ஒர்க் பண்ணுறோம். இங்கே நமக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இடந்த நேரம் தான். ஆனாலும் நம்ம அங்கே போய் 1 மாதம், அந்த அளவுக்கு நமக்கு இந்த சித்தாந்தத்துக்கு மேலே பயங்கரமான தீவிரவாதம். அதனால் அங்கே போய் இருந்துட்டு அங்கே வேலை செய்துட்டு இருக்கேன். அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு சோத்தில் வந்து எழுதுவாங்கல்ல, வாக்களிப்பீர் தாமரைக்கு, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா கொண்டு காரியாலயத்தில் கொடுத்து, அதுக்கு இவ்வளோ ரூபா, போஸ்டர் ஓட்டுனதுக்கு இவ்வளோ ரூபா, இந்த வண்டி வந்து இவ்வளோ ஓடிட்டு இருக்கு, அதுக்கு இவ்வளோ, வண்டிக்கெல்லாம் செலவுக்கு நீங்கள் ரூபா கொடுத்தாகணும், பெட்ரோலுக்கெல்லாம் காசு கொடுத்தா தானே வண்டி ஓட்ட முடியும் பிரச்சார வாகனங்களில். அதில் ஒவ்வொன்றுக்குமே சோத்தில் எழுதுலேருந்து போஸ்டர் அடித்ததுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு கணக்கை வச்சு வாங்கிட்டு வரேன். நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியே எனக்கு எங்கே தோணுச்சுன்னா, அந்த 91 எலெக்ஷன், 96 எலெக்ஷன், அப்புறம் 88, 89 அந்த எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு வந்த தேர்தல், இதிலெல்லாம் நான் நேரடியாகவே அகஸ்தீஸ்வரர் ஒன்றியத்தில் பாஜகவுக்காக பிரச்சார பீரங்கி. எதில் அந்த மண்ணெண்ணெய் ஜென்ரேட்டரை வச்சுக்கிட்டு அம்பாசிடர் காரில் வச்சுக்கிட்டு, அது ஏசியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, பின்னாடி வச்சுருப்போம், வண்டி இப்படி போகும், காற்று இந்த பக்கத்தில் அடிச்சுட்டுனா அப்படியே உள்ளே வந்துடும், கண்ணு எரியும். அங்கே கிடந்து வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை இப்படியெல்லாம் கத்திட்டு இருந்தாலும் நான் அது தொடர்ந்து 1 ரூபா கூட நான் அதில் யார்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டு வருவோம். காலையில் வந்து டிஃபன் சாப்பிடுவோம், மத்தியானம் வந்து எங்கேயாவது சாப்பிடுவோம், எங்கேயாவது போய் நின்றுட்டு எங்கேயாவது டீ காஃபி குடிப்போம். அது பிறகு சாயந்தரம் வந்து அந்த 100 ரூபாய் இல்லை 120 ரூபாயில் மிச்சத்தை கொண்டு கணக்கு கொடுத்துட்டு நாகர்கோவிலில் கொண்டு கொடுத்துட்டு மறுபடியும் நாளைக்கு அங்கே எங்கேயாவது தூங்கிட்டு, சட்டம் நல்ல சட்டம் இருக்காது, அதை துவைக்கிறது கிடையாது, 2 நாள் 4 நாளைக்கு ஒருக்கா வீட்டு பக்கமாக பிரச்சாரத்துக்கு போகும்போது, எங்கள் ஊர் போகும்போது இந்த துணியெல்லாம் அங்கே கலத்தி போட்டுட்டு அங்கேருந்து 2-3 தூக்கி மாட்டிட்டு ஓடிடுது. இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணி தான் சார் பண்ணணும். இதை அப்படியே 2014 நினச்சி பார்க்கும்போது எனக்கு எங்கேயும் என்னடா இது, இல்லை நம்ம சொந்த காசில் அந்த டியூஷன் நடத்தி அப்படியே சோத்துலலாம் எழுதிட்டு தெரிஞ்சோம். இப்போ என்னென்னா கார்ப்பரேட் லெவலுக்கு எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்ட கட்சி? அப்போ எல்லாமே மாறிட்டு, அதை இப்போ நீங்கள் அதை 2014 இப்போ 26 வந்து நின்று பார்க்கும்போது கட்சி வந்து நாங்கள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனும் நாங்கள் நிற்போம், எம்பி எலெக்ஷனும் நாங்கள் நிற்போம், வேறு எந்த எலெக்ஷனும், ஏதாவது இந்த லைன்ஸ் கிளப்பில் எலெக்ஷன் வந்தாலும் நாங்கள் தான் நிற்போம், அரிமா சங்கம் ரோட்டரி கிளப்பில் வந்தாலும் நாங்கள் தான் நிற்போங்கிற லெவலில் தான் இருக்காங்க அந்த மேல்மட்ட ஆட்கள். அவங்களுக்கு கட்சியை பற்றியோ கட்சி வளர்ச்சியை பற்றியோ இந்த கட்சி வந்து அடுத்த லெவலுக்கு வரணும், தமிழகத்தில் வந்து ஆட்சியை பிடிக்கணும், அந்த மாதிரி எந்த சிந்தனையும் கிடையாது. இன்றைக்கி சொன்னதில் யாருக்குமே கிடையாது. சொன்னது சொல்லாத ஆள் எல்லாத்தையும் சேர்த்தா நான் பொதுவாக தான் சொல்கிறேன், அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு இந்த சித்தாந்தம் ஜெயிக்கணும். இப்போ நான் வந்து கத்தி நடக்கணும்னா எனக்கு தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும். எனக்கு என்னுடைய சுதந்திரம் அடையும் போது 1959 தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறைக்கு வந்து 5,20,000 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. இன்னைக்கு 3 லட்சம் ஏக்கர் கூட இல்லை. எங்கள் ஊர் முருகன் கோயில் சொத்தையே வந்து அது பட்டயத்தில் எழுதின சொத்து 1 ஏக்கர். அதில் ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து இப்போ அதை வந்து இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் வந்து அதை அப்படியே மாற்றி அது வந்து புறம்போக்குன்னு மாற்றி ஏதோ ஒரு புறம்போக்கு எழுதி வச்சிருக்கு. அப்போ அவ்வளவு ஆவணங்களை திருத்தி தமிழ்நாடு முழுக்க அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதெல்லாம் வந்து திமுக அதிமுக ஆட்சியில் மாறாது. ஒருவேளை அண்ணாமலை முதலமைச்சரான மாறும்னு எதிர்பார்த்து தான் அவருக்கு பின்னாடி நின்று நம்ம கொடி பிடிச்சோம். கடைசியில் விஜய் அதே ட்ராக்ல தான் வண்டி ஓட்டுறாரு. எங்கேயுமே இதில் ஒரு நய பைசாவை மீட்ட மாட்டாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் தனி கட்சியின் வருகை இந்த டயத்தில் தேவைப்படுதுங்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக தேவை. பாஜகவுக்கு அண்ணாமலை தேவையோ இல்லையோ அது எனக்கு தெரியாது சார். பாஜக வளர்ச்சிக்குன்னா தேவை, நீங்கள் பயன்படுத்துங்க, பயன்படுத்தாமல் போங்க, அது உங்கள் சௌரியம். நான் அப்படி தான் இனிமேல் பேசுவேன், அப்படி தான் பேச ஆரம்பிச்சாச்சு, பேசுவேன். பாஜகவுக்கு தேவையோ தேவையில்லையோ தமிழகத்துக்கு தேவை. தமிழகத்துக்கு இந்த புறையோடி போன இந்த திராவிடியா சித்தாந்தத்தில் வந்த பாஜகவெல்லாம் காலி பண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அண்ணாமலை அவசியம் தேவை. அதனால் அண்ணாமலை வந்து வரவுக்காக வரணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். அவர் வந்தாருன்னா வாழ்த்துக்கள். நானும் அவருக்கு பக்கம் தான் சொல்லிட்டேன், அதை உறுதியப்படுத்துகிறேன். அவர் கண்டிப்பாக தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய இது.
ஒன்று பிஜேபியில் அவருக்கு நல்ல மரியாதையை கொடுத்து வைக்கணும். மரியாதைன்னா நான் சொல்கிறது என்னென்னா, அவரால் கட்சி வளர்ந்துச்சுங்கிறத இன்னமும் தமிழக பிஜேபியில் உள்ள முன்னணி தலைவர்கள் ஏற்றுக்கல. 11.24% ஓட்டு வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலைக்காக வந்ததுங்கிறதே இந்த கும்பலை ஏற்றுக்கவே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கல. நேற்று கூட திரு ஜேவி ஸ்ரீராம் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது அவரோட இஷ்டம். அந்த அந்த ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அண்ணாமலையால் 11% வந்துச்சு, மொத்தம் 18% கூட்டணியோட சேர்த்து அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கணும்னா தனிக்கட்சி ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சு போட்டு அது அவரோட இஷ்டம். நகட்டத்திலேயே குறியா இருக்கிறாங்களே, அது வினோஜ் பி செல்வம் பேச்சா இருக்கட்டும், திரு ஜேவி ஸ்ரீராம் போன்ற இந்த மாதிரி, அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தா பாஜக நாங்கள் மட்டும்தான், நாங்கள் தான் வளருது வளரல, அவங்க ஏதோ நினச்சி பயப்படுறாங்களா? இல்லை, அதாவது அண்ணாமலைக்கு மேலே நீங்கள் ஒரு யாருக்கு ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் சார். அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜக தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டதுன்னு தெரியும். திமுககாரனுக்கு தெரியும், காங்கிரஸுக்காரனுக்கு தெரியும், கம்யூனிஸ்டுக்காரனுக்கு தெரியும். ஆனால் பாஜக காரனுக்கு மட்டும் அது தெரியலைன்னா மூளையில் எங்கேயோ கோளாறு இருக்குன்னு தானே அர்த்தம். இது பாஜகவுக்கு வந்து அதில் இந்த குறிப்பிட்ட இந்த கும்பலுக்காக வக்காலத்து வாங்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு இது தெரியலைன்னா அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல லீக் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கு அந்த கும்பல். அதே நேரத்தில் ஒரு சிலர் வந்து அப்படியே பல்ட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு அண்ணாமலை இவ்வளோ நாள் பேசின வாய் இன்னைக்கு அப்படியே அது வேற ஒன்றும் இல்லை. எந்த சத்திரத்தில் சோறு கிடைக்கும் அங்கே போவாங்க, அவ்வளோதான். அது வந்து செத்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெக்கமே இல்லையா சார்? நான் கேட்கறேன், செத்த வீடாக இருந்தாலும் அங்கே சோறு போடுறாங்க, அடியந்தரத்துக்கு சோறு வைக்காங்கன்னு அங்கே போயிடுவாங்க, இல்லை கல்யாணத்துக்குனாலும் போயிடுவாங்க, காது குத்துனாலும் போயிடுவாங்க, இல்லை சமைஞ்ச வீடுனாலும் போயிடுவாங்க. அப்படி எடுத்து இல்லை பிச்சைக்காரங்களா அப்படி தான் நீங்கள் எடுக்க முடியும். என்னங்க ஒரு இது வேண்டாமா? நான் வந்து அதிமுகவுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தொகுதிகளில் வேலை செய்தேன், அது என்னுடைய தொழில். திமுகவுக்கு வேலை செய்ய மாட்டேன். அப்போ அது என்ன தொழில்? அது அதில் என்ன சித்தாந்தம் இருக்குது? நாங்கள் இந்த கட்சிக்காக எங்களுடைய பிஸ்னஸுங்க, நாங்கள் ஒரு கடையை வச்சுருக்கோம், அதில் வந்து திமுக காரனும் கொடி வாங்கிட்டு போகலாம், அதிமுக காரனும் கொடி வாங்கலாம், வாங்கிட்டு போகலான்னு அது உங்கள் வியாபாரம்னு நாங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் தேசியவாதி, நாங்கள் புடலங்கவாதி எல்லாம் சொல்லிக்குவோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து இவங்களுக்காக வந்து வேலை பார்த்தோன்னு சொல்லிக்குவோம், அதை நியாயப்படுத்தவும் செய்வோம். இதை நீங்கள் நம்பணும்னே உங்களை வந்து திணிப்போம். நீங்கள் நம்பணும், நம்பலைன்னா நீங்கள் தமிழன் இல்லைன்னு சொல்லிவிடுவோம் கடைசியில். என்ன இப்படியும் இவங்களும் பத்திரிகையாளர் தான், இவங்க கேட்டாச்சுன்னா இல்ல இதெல்லாம் நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் இப்ப எப்படி அந்த பக்கம் போக நினைக்கிறாங்களே, இவெல்லாம் உள்ள அதான் எங்க நடக்குதோ அங்க போன, அவ்வளவுதான். யாருக்கு பக்கம் காற்று வீசுதோ அங்க போன. எனக்கு தேவை காசு, அவ்வளவுதான். இது ஒரு பொழப்பா, அவ்வளவுதான். இது ஒரு பொழப்பா. அப்ப அது பொழப்பான்னு நீ பிழைக்க தெரியாத ஆளு நீங்களாம் அப்படி இல்ல. நீங்க பிழைக்க தெரியாத ஆளு. அப்படி சபரிசனுக்கு பின்னாடி போய் நீங்களும் வந்து கல்லா கட்டிருக்கணும். அதை விட்டுக்கிட்டு ஜி ஸ்கொயர் விளம்பரம்லாம் கேட்ட தந்திருப்பாங்க. நீங்க அழகா எலெக்ஷன் முன்னாடி சேனல்ல போட்டு சம்பாதிக்கிறத விட்டுட்டு நாங்க அது உங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு அப்படிப்பட்ட காசும் தேவையில்லை. நாங்க அவங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல, அந்த மாதிரி மானம் கட்டு இருக்குது, எங்களுக்கு அது விருப்பம் இல்லை சார். எனக்கு மட்டும் விருப்பமா இருக்கோ சொல்றேன். ஆனா இல்ல, சித்தாந்தம்னு ஒண்ணு இருக்கு சார். நமக்கு என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து, ஆனா நான் ஒண்ணு சொல்றேனே, திமுகவில் இருந்து ஏதாவது ஒருத்தர் வந்து நம்ம ஊரில் யாராவது ஒருத்தர் திமுக காரன்னு இருந்துட்டு போவார். அவர் நம்மகிட்ட பேசுவார், என்ன கனெக்ஷன் எப்படி இருக்கான்னு கேட்குறாரு, நம்ம அவர்கிட்ட பேசிட்டு போவோம். ஏன்னா ஊருக்காரன் அவன் அதில் தான் இருக்கான்னு தெரியும், நம்ம நம்மளாக தான் இருந்துட்டு போகணும்னு தெரியும், அது வேறு. ஆனால் அதுக்காக வேண்டி கனிமொழி எங்கேயாவது வந்தால் நாங்கள் போய் கையை கொடுத்து வணக்கம் நான் தான் வந்து சின்ன பக்கம், கண்டிப்பாக நான் போக மாட்டேன். தேவையில்லைன்னு சொல்லுவேன். நாட்டுக்கே தேவையில்லைங்கிறது நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து கனிமொழியை பார்த்த உடனே ஓடி போய் அக்கா நான் வந்து இப்படி இப்படின்னு சொல்லுவேன். அப்படி எனக்கு அந்த இதில் பழக்கம் கிடையாது, நான் போக மாட்டேன். இப்போ உதயநிதி ஸ்டாலினே பார்க்குறேன்னு வச்சுருங்களா, ஒருவேளை எதிராக வந்தேன்னா பார்த்து சிரிச்சா சிரிக்க கூட எனக்கு மனசு இருக்காதுங்க. ஏன்னா நீ சனாதனத்தை ஒழிக்க வந்தவன், எனக்கு உனக்கிட்ட என்ன அலுவல் இருக்குது? எனக்கு தேவையில்லை. அது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போய் எனக்கு பிரச்சனை இல்லை. சட்டசபையில் எதிர்கட்சியாக இருந்தப்போ அடுத்து முதலமைச்சராக கூட ஆகிட்டு போய் அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீ தான் நான் தான், அப்படி தான். எனக்கு அந்த இதுதான். நான் அதில் ஒதுங்கி போகணும் வேணால் நினைப்பேன். சில இடங்களில் தவிர்க்கணும்னா ஒதுங்கி போயிடுவேன். நான் எதிராக வரக்கூடாது, நான் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஒதுங்கி போவேன். அப்படி சில சந்தர்ப்பங்கள் எனக்கே உண்டு. மற்றபடி நான் அவங்ககிட்ட போய் கொஞ்சம் குழாவிட்டு இங்கே வந்து சேனலில் பேசும்போது ஊனி பேசிக்கிட்டு அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி இதில் ஜோதிமணிக்கிட்ட எப்படின்னாங்க நான் அண்ணாமலை பற்றி கடுமையாக பேசிட்டேன், அது நீ சூப்பராக பேசின சூப்பர், இப்படியெல்லாம் நான் பேசக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. இல்லை இந்த கும்பல் இப்போ இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்தா வரவேற்கத்தக்கது, நானும் ஒத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு வீடியோ போடுற கும்பல் இது நாளைக்கு இப்படி போய் ஒட்டிக்கிட்ட பார்க்கறேன்னா இந்த கும்பல் எந்த மாதிரியான அகேன்ஸ்டாக வேலை பார்த்துன்னு எல்லாத்தையுமே தெரியும். உள்ள ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நாளைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கல, ஒரு 2 வருஷம் அவர் வந்து வேற மாதிரி ஏதாவது ஒன்றும் பண்ண போறாருன்னா இவங்க உடனே வேற எங்க காத்தடிக்கணும் போவாங்க. போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இவங்களுக்கு உள்ள சீட்டு உண்டா? நாளைக்கு அண்ணாமலை தனிக்கு சேர்ந்து அப்படி போற தயாரா இருக்கிறாங்கன்னா அவர் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன பண்ண போறாரு, யாரை பயன்படுத்த போறாரு, என்ன செய்ய போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் ஐபிஎஸ்ங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர்
வந்து ரொம்ப பிரபலமானவர் தான். அப்பப்போ அந்த தென்னை மரத்துலேயும் ஒரு குத்து குத்துவார், அப்புறம் ஏணி சின்னத்துலேயும் ஒரு குத்து குத்திட்டு திரிவார். அவர் வந்து எல்லா பெரிய ஆள் யார் வந்தாலும் போயிடுவார். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து மத்திய அமைச்சர். நேரே ஒரு நாள் போய் நிற்கும்போது நான் போய் அவரை பார்க்க போயிருக்கேன். இவர் அங்கே வர்றாரு. அவரை போய் பார்த்துக்கிட்டு அந்த பேசிட்டு ரொம்ப போயிட்டார். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் இல்லை. உடனே அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார். அடுத்து வந்து எல்முருகன் மத்திய அமைச்சர், இப்போ அங்கே போயிருப்பார். அதுக்கு பிறகு யார் யார் கை ஓங்கி இருக்கோ உடனே அவங்கள போய் பர்சனலாக போய் பார்த்துருவார். வெளியே தெரியாது, அது எனக்கு தெரியும். அப்படி ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இதே மாதிரி அண்ணாமலைகிட்டையும் இதே மாதிரி பண்ணார். அதை போய் பண்ணார். ஒரு கட்டத்தில் அவர் பேசுறதுக்கு விருப்பப்படல, விட்டுட்டார். அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டுட்டார். இவெல்லாம் தமிழக பாஜகவில் பேச்சாளர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துறதுல பயிற்சி கொடுத்ததில் ஒரு ஆள். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏறக்குறைய. புரியலைன்னா நான் இதுக்கு மேலே புரிய வைக்க முடியாது. வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இருக்கும். அது வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு எண்ணம். அதனால தான் இப்போ பொதிஞ்சு சொல்லிட்டு போகிறேன். இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவர் அண்ணாமலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார், வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் 2 நாள் யோசிச்சுக்கிட்டு, இது இன்னொரு நண்பர் சொன்னது, நான் நேரடியாக அண்ணாமலைகிட்ட கேட்டேன்லாம் இது சொல்லலை, உடனே எனக்கு ஃபோன் அடித்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இல்லை, சொன்னார். இன்னொரு நெருக்கமாக இந்த சம்பவத்தை என்கிட்ட கோட் பண்ணி சொன்னார். இந்த மாதிரி தான் அவருக்கு மனநிலை இப்படி தான் இருந்துச்சு. சரி, கடைசியில் அடுத்த நாள் என்ன நினைச்சாரு தெரியும். சரி, ஓகே, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சொன்னார். நான் அப்புறம் தகவல் சொல்லி அப்புறம் போய் பார்த்துட்டு வந்தார். அப்போது இவங்க இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் வந்து நான் என்ன மதிக்கல அண்ணாமலை, அப்போ நான் அண்ணாமலைக்கு வேட்டு வைக்க தான் செய்வேன். அண்ணாமலை வந்து தமிழகத்தில் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2வது பேசுவேன். என்ன இதுக்குள்ளன்னு சொல்லிட்டேன். என்ன இதுக்கு மிச்சம் மீதி சொல்லுறதுக்கு இல்லைன்னு. ரங்கராஜ் பாண்டே தான் அந்த புண்ணியவான். இவருக்கு இதில் இப்படி தான் நடந்துச்சு. அவர் ஒன்றும் சொல்லலை. அண்ணாமலை வந்து எங்கே வேணாலும் நின்று ஜெயிக்கலாம். அவர் முடக்குறிச்சிலே நிற்கலாமே. ஏன் எடப்பாடி பழனிசாமி எங்கே நின்று ஜெயிக்க மாட்டாரோ? இல்லை அவர் கட்சி தலைவர் கிடையாதோ? எனக்கு அப்படி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. நீ வந்து உண்மையிலே நான் வந்து இந்த இவங்களெல்லாம் வாயை திறக்க விட நினைச்சிருந்தேன். இழுத்து விட்டுட்டே வந்துட்டு நாளைக்கு அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாருல, பிஜேபியோட சால்ரா போட்டா இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து குத்திட்டு நாடகம் ஆடிட்டு போகணும். எல்லாரும் போவாங்க. அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து அவருக்கு பக்கம் போவாங்க, அவர்கிட்ட பேசுவாங்க, பண்ணுவாங்க. அண்ணாமலை யாரை எந்த டிஸ்டன்ஸில் வைக்கணுமோ அதை அவர் முடிவு பண்ண வேண்டியது. நம்ம அதை சொல்லி செய்ய வேண்டிய இடத்துல அவர் இல்லை. அதோட பெரிய ஜீனியஸ் தான் அவர், தெளிவாக தெரியும். இன்றைய சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை தான் தனி கட்சி ஆரம்பிக்கணுங்கிற நிலைமைக்கு அவர் வந்ததுக்கு முக்கியமான காரணமே அவர் வந்து அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியல. இப்போவும் அவர் கடைசி என்ன கேட்டிருக்காரு 2 டேர்ம் கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. எனக்கு வந்து 3 6 வருஷம் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பிஜேபி தரப்பில் மேலேருந்து என்ன இருக்குதுன்னா, ஒரு தடவை இது கொடுக்கலாம், இப்போதைக்கு தலைவர் ஆக்கணுவங்களை, ஆனால் அதுக்கு பிறகு உத்தரவாதம் கிடையாதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் உத்தரவாதம் இல்லைன்னா நான் இதுக்கு 2029 பழையபடி திமுக கூட போய் நீங்கள் கூட்டணி வைப்பீங்க. நான் திமுகவும் இல்லாத ஒரு இதுதான் பிஜேபி இங்கே வளரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பழையபடி அங்கே கூட்டணி வைக்கணும்னு சொன்னால் அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிச்சுட்டு திரு அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு தலைமை சொன்னிச்சுங்கிற பேரில் அவரை ஒரே இதில் உட்கார வச்சு அவருக்கே பிரச்சாரம் செய்த திரு அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு திமுக செய்யக்கூடிய சூழ்நிலை வருங்கிறீங்களா? அதனால அவர் முன்னெச்சரிக்கையா போராட. அண்ணாமலை வந்து அவரை சொன்னார்ல, அவருக்கு எவ்வளவு மன உளைச்சல்னு தெரியுமா? அப்ப எந்த அளவு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கமாகவும் கொஞ்சம் விசாரிக்க தெரியும். அவர் வந்து அவருக்கு ஒரு மனுஷன் வந்து எனக்கு விருப்பப்பட்டதை நான் பண்ணி தோல்வியே அடைஞ்சா கூட எனக்கு அதில் பெரிய கஷ்டமா தெரியாது. எனக்கு உடன்பாடே இல்லாத ஒரு விஷயத்த மோடிக்காக, அவருக்கு மேலே கொண்ட மரியாதைக்காக, அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகி வாரேன்னு வச்சுருக்கேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாகும் எனக்கு மனசளவில். இதெல்லாம் வந்து திமுக காரங்களுக்குன்னு அது வராது. இந்த தமிழிசை மாதிரியான ஆள்கள்னு அது தொடச்சிட்டு போயிடுவாங்க, அது பிரச்சனை இருக்காது. ஆனால் அண்ணாமலைக்கு அது பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது எலெக்ஷன் நெருங்கும் போதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அதை கூட்டணி வச்ச உடனே அதில் ஒதுங்கியிருக்கார். ஒதுங்கி தான் அவர் இதோட அதனால தான் அவர் சொல்லிவிட்டு நான் ஏதாவது மாடு மேய்ச்சிட்டு மாட்டை பார்த்துக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்பிட்டார். ஆனால் அவரை வந்து நீங்கள் பழையபடி வாங்கன்னு கூப்பிட்டு ஒரே மேடையில் எடப்பாடியை வச்சு எடப்பாடியை நீங்கள் அந்த மேடைகள்லாம் சரியாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எடப்பாடி பழனிசாமியை வந்து இவரை வந்து வாயிலிருந்து தம்பி அண்ணாமலைங்கிற வார்த்தை வர்றதுக்கு ரொம்ப பாடுபட்டு தான் வந்துச்சு, கஷ்டப்பட்டு. இதெல்லாம் பார்க்குற நமக்கும் உங்களுக்கும் தெரியாதா எப்படி ஓட்டு போடுவாங்க? அதனால தான் இன்னும் நாசமாக போனாங்க. அதனால் அந்த அளவுக்கு. ஆனால் அவர் இறங்கி வந்துட்டார். அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையினால வேறு வழி இல்லாமல் சரி எப்படியா போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடைசியில் வந்து அண்ணாமலை வந்து இறங்கி வந்து இதை பண்ணுறாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்போ அதில் ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது ரொம்ப அவர் உடஞ்சே போயிருக்கார். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 11.24% ஓட்டு கொண்டு வந்தது அப்படியே பழையபடி 3% கொண்டு வந்து சேர்த்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களா? ஒரு 5-6 சீட்டு வெற்றி பெற்றால் கூட கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அது கூட இல்லாமல் போச்சுதே. அவர் கடைசியாக 2 தொகுதி கட்டாயம் வெற்றி பெறும்னு நினச்சிருக்காரு. ஒன்று வந்து முடக்குறிச்சி, ஒன்று வந்து அவினாசி. இந்த 2 தொகுதியும் கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு சொல்லி அவருக்கு நினச்சி, அது கூட அவர் அப்படி சொன்னாங்க.
அது கூட அவருக்கு அது கூட நடக்கலை. ஏதோ ஊட்டியில் ஒரு இது வெற்றி பெற்று ஒரு சின்ன ஆறுதல் மாதிரி ஆகிட்டு அதனால் ரொம்ப நொந்து போயிருக்கார். அவர் வந்து அந்த இது தேர்தல் ரிசல்ட் வந்த நாளெல்லாம் வந்து சந்தித்த ஆட்கள்கிட்ட அவர் பேசின வார்த்தைகள்லாம் இதான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த வார்த்தையை அப்படி சொல்கிறேன். நான் வந்து 2021 பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த அந்த நேரத்து அந்த டைமில் தான் அவருக்கு குழந்தை 2வது பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தை பிறந்த அதான் அவர் கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் நான் கூடவே இல்லை 4 வருஷம். அப்படியே விட்டுட்டேன். குழந்தைய பற்றி அது காலையில் என்ன பண்ணோம், மத்தியானம் என்ன பண்ணோம், சாயந்தரம் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நான் என் பாட்டுக்கு இப்படியே முழுக்க நான் வந்து இந்த பக்கமே வந்துட்டேன் கட்சிக்காக. என் மண் என் மக்கள் யாத்திரை அது இதுன்னு போய் முழுக்க நான் அந்த டைமெல்லாம் முழுக்க இங்கேயே தான் நான் செலவு பண்ணியிருக்கேன். இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிலை நிறுத்தின அந்த ஓட்டு வங்கியை கூட ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தா 25% மேலே கொண்டு வந்திருக்கலாம்ல. அதை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டாங்கல்ல. இப்போ எனக்கு என்னுடைய குழந்தையுடைய வளர்ச்சியிலையும் நான் கூடவே இருந்து பார்க்க முடியலை. ஆனால் கட்சியை வந்து தூக்கி நிறுத்தினா அதையும் நீங்கள் இல்லாமல் பண்ணிட்டீங்களா அப்படிங்கும்போது அவரால் அதை வந்து அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியலை. அவருக்கு இவ்வளோ வேதனையோட தான் அவர் வந்து ஒதுங்கி போனோம் அப்படிங்கிறத அவர் முடிவு எடுத்திருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த முடிவை அப்படி எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு அதை சொல்லிட்டாரு. சொன்னாலும் அவர் கடைசியில் நீங்கள் அப்போ இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. சரி பண்ணுவோம்னு சொல்லி கடைசியில் அதனால தான் நல்லா பார்த்தீங்கன்னா கடைசியில் இறுதி கட்டத்தில் தான் முழு மூச்சாக இறங்கி பிரச்சாரம் பண்ணியிருப்பார். அப்பவும் விடாமல் எல்லா இடமும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மல்லு கட்டி பிரச்சாரம் பண்ணார். ஓரளவுக்கு பிஜேபிக்கு 2.97% ஓட்டு இன்னைக்கு கிடச்சிருக்குன்னா அது கடைசியில் அண்ணாமலை பண்ண பிரச்சாரம். அதிமுகவுக்கு ஒரு 47 எம்எல்ஏ கிடச்சிருக்காங்கனாலும் அது அவருக்கு புண்ணியம், அவர் போட்ட பிச்சைன்னு நான் சொல்லுவேன். கடைசி கட்டத்தில் அவர் பண்ணது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓட்டுங்க மாறிச்சுது. அதுவும் இல்லைன்னு வச்சுருங்க இன்னும் கீழே போயிருக்கும், நாசமாக போயிருக்கும். கடைசியில் இப்போ அவர் வந்து என்ன முடிவில் இருக்கார் அப்படின்னா அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கார். சிலர் என்ன சொன்னாங்கன்னா அமைப்புங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சார் இப்போ அது வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் எந்த அளவுக்கு சார் சாத்தியப்படும்? ஏன்னா அப்போ பை எலெக்ஷன் வர வரப்போகுது, ஒரு 5 தொகுதிக்கு என்னமோ அதில் நிப்பாரா திரு அண்ணாமலை அவர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி தான், யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர் இப்போ தனி கட்சி உடனே ஆரம்பிக்கணும், லேட் பண்ணக்கூடாது. 15 நாள் 1 மாதம் அது வந்து அவகாசம், அதுக்கு மேலெல்லாம் டைம் எடுக்கக்கூடாது. இது என்னுடைய கணிப்பு. அவர் அப்படி தான் செய்வார் நான் நினைக்கிறேன். அமைப்பெல்லாம் வந்து வச்சு அவருக்கு ஏற்கனவே அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த த லீடர்லாம் ஒரு அமைப்பெல்லாம் வச்சுருக்காரு, ட்ரஸ்டெல்லாம் அவர் ஏற்கனவே வச்சுருக்காரு. அது பிரச்சனை, அது தனியாக இருக்குது. அதனால் அரசியல் கட்சின்னு சொல்லி ஒரு ஆரம்பிக்கணும், உடனே ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து இப்போ வந்து 5 இடங்களில் வந்து இப்போ வேக்கண்ட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், இடைத்தேர்தல் வரப்போகுது. 6 மாதத்துக்குள்ளால அது தேர்தல் நடத்தி ஆகணும் இவங்க. அப்போ அதில் வந்து இப்போ வந்து பெருந்துறை வந்து முக்கியமான ஒரு தொகுதியாக நான் பார்க்குறேன். கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கு ரொம்ப 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 ஆதரவு உள்ள செல்வாக்கு உள்ள, தமிழ்நாடு முழுக்க அவருக்கு செல்வாக்கு தான். அந்த பெருந்துறையில் வந்து அவர் நிற்கணும். அவர் நின்னார்னா அவர் தனியாக கட்சி ஆரம்பித்து தனியாக நின்னாலே அந்த இடத்துல அவர் வெற்றி பெற முடியும். தாராபுரத்தில் அது எஸ்சி தொகுதி, அதாவது ரிசர்வ் தொகுதி. அதில் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை தான் விட முடியும், பட்டியல் இனத்துலேருந்து தான் ஒரு தடவை விட முடியும். அதான் அவருக்கு கரெக்டான ஒரு கேண்டிடேட்டை விட்டால் அது கூட அவருக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதியாக தான் நான் பார்க்குறேன். தென் மாவட்டங்களில் அண்ணாமலைக்கு ஆதரவு அதிகமும் எல்லாருக்குமே தெரியும். அங்கே வேற ஒரு சின்ன இதை நான் சொல்கிறேன், ஒரு கால்குலேஷன். அண்ணாமலை அப்படி ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வெளியே வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வெளியே வந்துடுவார், அதில் பிரச்சனை இருக்காது. வந்து தனி கட்சி ஆரம்பித்து டிடிவி தினகரன் அவருக்கு நல்ல நண்பர் தான். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் நல்ல நண்பர்கள் தான். இவங்கெல்லாம் சேர்ந்து மற்ற கிருஷ்ணசாமியும் மற்றவங்கெல்லாம் வந்து யாரும் எல்லாருமே அவருக்கு மேலே நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. அவர்கிட்ட ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரும் கூட, அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு பெரிய மெஸ்மரிசமே இருக்குது. டாக்டர் ராமதாஸை போய் 2024 போய் சந்திச்சார், வீட்டில் போய் காலையில் போய் டிஃபன் சாப்பிட்டார். கூட்டணி ஓகே ஆகிட்டு தெரியுமா? அவர் ஒரு சின்ன வயசுக்காரர் தானே, எப்படி சாத்தியமாச்சது? அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி காலத்திலேயே கூட்டணி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒழுங்காக முடிவுக்கே வராது. அது எப்படி டக்குன்னு முடிஞ்சுது எப்படி அப்படின்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் அவருக்கு அன்புக்கு வந்து இவங்க எல்லாம் அன்புமணி ராமதாஸ்லேருந்து எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அது இப்போ நல்ல மைனூட்டாக பாருங்க, அதுக்குள்ளால ஒரு சின்ன விஷயம் இப்போ அப்படிதான் இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க. அதனால அண்ணாமலை நம்பி இவங்கெல்லாம் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி வரும் பட்சத்தில் இந்த 5 தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அம்பாசமுத்திரம் உங்கள் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து முக்குலத்தோர் அதிகமாக உள்ள சமுதாயம் அதிகமாக உள்ள, அப்புறம் நாடார் எல்லா சமுதாயமும் இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் அண்ணாமலைக்கு எல்லா சமுதாயத்திலையும் ஆதரவும் இருக்குது. அங்கே டிடிவி தினகரன் அவரை கொண்டு போய் நிப்பாட்டினீங்கன்னு வச்சுருங்க, ஈஸியாக வெற்றி பெறுவார். தொகுதி வந்து எல்லாரும் சொந்த தொகுதியில் நிற்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. அதனால் அவரை அங்கே நிப்பாட்டி விட்டிங்கன்னா கட்டாயம் அவர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு நிறைய. அதே மாதிரி இப்போ வந்து சிவி சண்முகம் இன்னைக்குள்ள நிலவரத்தில் அவரும் ரிசைன் பண்ணிவிட்டு தாவதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்கார். ஏன்னா அவர் கல்குவாரி பிஸ்னஸ் ஏதோ பெருசாக நடக்குதான். அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு நாளைக்கு பல கோடிகள் அதில் வருமானம் வருதான். அப்போ இது வந்து எல்லாம் முறைகேடாக இருக்கும், வேற என்ன. அதனால் அதை காப்பாற்றுக்கு அந்த பக்கம் போகிறாருன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவர் மயிலம் தொகுதியில் தாங்க வெற்றி பெற்றிருக்கார். அந்த மயிலம் தொகுதி அவருக்கு சொந்த தொகுதி கிடையாது, அவர் விழுப்புரத்துக்காரர் மயிலத்தில் வந்து நின்று வெற்றி பெற்றிருக்கார். அதனால் மயிலம் தொகுதியில் பாஜக
நல்லா ஓரளவு வலுவாக இருக்குது. அதே மாதிரி அந்த தொகுதி வந்து ஏற்கனவே பாமக வெற்றி பெற்ற தொகுதி. வன்னியர் பெல்ட் இது, வன்னியர் சமுதாயம் அதிகமாக உள்ள பகுதி. அங்கே டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய மூத்த மகள், பேர் கூட எனக்கு சரியாக தெரியல, அவங்க வந்து நீங்கள் தருமபுரியிலலாம் பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க அம்மாவுக்காக வந்து சௌமியா அன்புமணிக்காக பயங்கரமாக வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. 2 பொண்ணுங்களுமே பண்ணாங்க. அதில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாத்துலேயும் நல்லா கேட்சிங்காக இருக்கும். அந்த பொண்ணை வந்து கண்டிப்பாக வேட்பாளர், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஆனால் நீங்கள் மயிலத்தில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றி பெறும். நீங்கள் ஒரு 6 தொகுதியில் இடம் நடக்க போது இடைத்தேர்தல், இல்லைன்னா விராலிமலையை சேர்த்து அந்த விஜயபாஸ்கரையும் சேர்த்து 7 தொகுதியில் நடக்க போகுதுன்னா 7ல் ஒரு 4 தொகுதி அண்ணாமலை வைக்கக்கூடிய கூட்டணியில் வெற்றி பெற்று அண்ணாமலையும் அதில் வந்து வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகும்போது எதிர்காலம் என்னவாக இருக்கும், தமிழகத்தில் அரசியல் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அதாவது திருச்சியில் வந்து பாஜக, அதாவது திமுக வெற்றி பெறுதுன்னு வச்சுடுங்க. அங்கே திமுக வெற்றி பெற நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை திமுக வெற்றி பெறுதுன்னு வச்சுருங்களா, அது திமுக பெருசாக ப்ளஸ்ஸாக அமையுது. ஆனால் விஜய்க்கு பெரிய மைனஸாக அமைஞ்சிடும். அதே மாதிரி தான் அம்பாசமுத்திரத்தில் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றது அதிமுக தான். ஆனால் அவங்க இப்போ இதுக்கு போயிட்டாங்க, தவேகாவுக்கு போயிட்டாங்க. இப்போ விஜய் விடக்கூடிய வேட்பாளர் அந்த இசைக்கு பாண்டியன் மறுபடியும் நிற்பார். அவருக்கு நீங்கள் வந்து அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அவங்களுக்கு ஓகே, அப்போ பெரிய ப்ளஸ்ஸாக அமையாது. ஆனால் அவர் தோல்வி அடைஞ்சு டிடிவி தினகரன் அங்கேருந்து வெற்றி பெற்று வெளியே வந்துட்டார் அப்படின்னா அது விஜய்க்கு பெரிய மைனஸாக அமைஞ்சிடும். அதே மாதிரி தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸும் அவரும் வந்து வெற்றி பெற்றார்னு வச்சுருங்களா, அது கொங்கு மண்டலம் வேறு. கண்டிப்பாக பெருந்துறையில் அவர் வெற்றி பெறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்காங்க. நான் விசாரித்த வரையில் அவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னாலே அவருடைய கிராஃப் அடுத்த லெவலுக்கு போயிடும். உடனே மக்கள் பார்வை இந்த பக்கம் போயிடும். அதே சமயத்தில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அது விஜய் கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை தான் அது ஏற்படுத்தும். அதனால் இது வந்து ஒரு 6 தொகுதியோ 7 தொகுதியோ இல்லை 5 தொகுதியோ இவ்வளோதான், சிக்கனமான சின்ன எண்ணிக்கை தான். அதில் 2 மாதம் களம் இறங்கி ஆடினார்னார்லே அண்ணாமலை திருப்பி அந்த தொகுதிகளை சுற்றிட்டு வர முடியும். மக்கள்கிட்ட ஏற்கனவே அண்ணாமலைக்கு மேலே ஒரு பெரிய அனுதாபமே இருக்குது. இப்போ உண்மையும் கூட கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்கவே ஒரு பெரிய அனுதாபம் அண்ணாமலைக்கு மேலே இப்போ இருந்துகிட்டு இருக்குது. ஒரு நல்ல மனுஷனை இப்படி போட்டு அலைக்கழிச்சு விட்டாங்களே, இப்படி போட்டு அவரை போட்டு குமைக்கிறாங்களே, ஏன் இந்த மாதிரிலாம் இம்சை பண்ணுறாங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அது வந்து கரெக்டாக அவர் வந்து இந்த இடைத்தேர்தலை பயன்படுத்தினார்னா அது அடுத்த கட்ட நகர்வுக்கு அவருடைய கட்சியினுடைய தனிக்கட்ட என்ன கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிற என்னுடைய. நிச்சயமா சார், தொடர்ந்து எங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.